ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நம்ம பார்க்க போகிற படம் 2017 ஒரு அமெரிக்கன் பயோகிராஃபிக்கல் ட்ராமாவாக வெளியான ஒன்லி த பிரேவ். இப்போ அந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அமெரிக்காவில் அரிசோனாவில் பிரஸ்காட் அப்படிங்கிற இடத்துல ஒரு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்குது. பிரஸ்காட் ஃபயர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ க்ரூ 7 அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட்டில் இது ஆக்சுவலி ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாமே தவிர, இதில் 92 பேர் வேலை பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட 5 குழுவாக 5 ஃபயர் ஸ்டேஷன்ஸாக வேறு வேறு இடத்துல இருக்குது. ஒரு ஆத்திரவசரம்னா டக்குன்னு பக்கத்தில் போய் உடனே ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இதனுடைய சூப்பரிண்டென்ட்டாக இருக்கிறவர் தான் எரிக் மார்ஷ் அப்படின்னு சொல்லி படத்துடைய கதாநாயகன். இவர் ஒரு டீமை ஃபுல்லாக லீட் பண்ணுறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பிரஸ்காட்டில் எங்கே வைல்டு ஃபயர் காட்டுத்தீ வந்துருச்சு அப்படின்னா கூட உடனே இவங்களுக்கு கால் வந்துடுது. இது ரெகுலராக நடக்கிற விஷயங்கள் தான். சார் உடனே வந்து காட்டுத்தீயை அணைக்கணும், உடனே வாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்த உடனே பஞ்சாப் பறந்துருவாங்க. போய் அந்த காட்டுத்தீயை அணைக்கிறது இவங்களுடைய பொறுப்பு தான். அதுவும் நல்லா பார்த்துக்கங்க, ஒரு வீட்டில் தீ பிடிச்சி அதை அணைக்கிறது அப்படிங்கிறது வேற, ஆனால் ஒரு காட்டில் தீ பிடிச்சி அதை அணைக்கிறது அப்படிங்கிறது வேற. ஒயில் ஃபயர் எந்த அளவுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், அதுவும் எவ்வளவு வேகமாக ஸ்ப்ரெட் ஆகும், எவ்வளவு உயிர்களை காவு வாங்கிடும் அசந்தா. நான் சொல்றது மனித உயிர்களாக இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது, ஈவன் வனவிலங்குகளாக இருக்கலாம், எது வேணாலும். அந்த மாதிரி எத்தனை உயிர்கள் அது காவு வாங்கிறோம், அவ்வளவு துரிதமாக செயல்படணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு தருணத்தில் இவர் டீமில் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஆளுங்க எல்லாருமே சும்மா கன்னு மாதிரி இருக்காங்க. எல்லாரும் அந்த அளவுக்கு துரிதமாக செயல்படக்கூடிய நபர்கள் தான். இப்படி ஒரு பக்கம் காமிச்சிட்டு பிரண்டன் அப்படின்னு சொல்லி ஒரு நபரை காமிக்கிறாங்க. அவர் ஒரு 21 வயசு நிரம்பிய ஒரு பையன், போதை மருந்துக்கு அப்படி இப்படி அடிக்ட் ஆகி இவருக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு, கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்ததில் ஒரு பேபியும் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் அங்கே வரு, உனக்கு வேலை வெட்டியும் கிடையாது, சும்மா போதையாவே சுற்றிக்கிட்டு தெரியுற, அதனால தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து விலகியே இரு, அந்த பிள்ளையை நானே ஒரு சிங்கிள் மதராக வளர்த்துக்கிறேன் அப்படிங்குது அந்தம்மா. ஆனால் இவருக்கு இல்லை, என்ன இருந்தாலும் அது நம்ம பையனோ பொண்ணோ நம்ம பிள்ளை, அது அதனால எப்படி இருந்தாலும் இனிமேல் நம்ம பொறுப்பாக இருக்கணும், இந்த போதகதையெல்லாம் விட்டுட்டு எங்கேயாவது வேலைக்கு சேர்ந்து சம்பாரிச்சு நம்மளுடைய பிள்ளைக்கு தேவையான விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த பிரஸ்காட் ஃபயர் டிபார்ட்மெண்ட்டு இங்கே சூப்பரிண்டென்டாக இருக்கக்கூடிய நம்ம எரிக் மார்ஷ்ட்ட வந்து நிற்கிறாப்புல. அவர் ஐயா எனக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லி, நம்மளால் முதல்ல கொஞ்சம் வேண்டாம் வெறுப்பா பார்த்தா கூட சரி இருக்கட்டும் பரவாயில்ல வேலைக்கு உட்கார வச்சுப்போம் அப்படின்னு சொல்லி சேர்த்துக்கிறாரு. ஆனால் என்ன ஒன்று, இந்த டீமில் ஆல்ரெடி இருக்கவங்கலாம் கன்னு மாதிரி இருக்காங்க. இப்போ வந்து சேர்ந்த இந்த பிரண்டன் இருக்காருல்ல, இவர் சோத்துக்கு சேர்த்த பையன் மாதிரி இருக்காப்புல. ஆனால் மனசளவில் இல்லை, நம்ம எடுத்த காரியத்தை முடிச்சே ஆகணும் அப்படிங்கிற அந்த திடம் இவர்கிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு கட்டத்தில் புரிஞ்சுக்கிற நம்ம கதாநாயகன், சரிப்பா ரைட்டுப்பா நீ எங்கள் டீமில் ஒருத்தன் ஆகிட்ட அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்போ ஒரு தருணத்தில் ஏற்கனவே வாரம் சம்பவம் தான் அப்படிங்கிற கதையா அப்போ காட்டுத்தீ ஒரு இடத்துல பரவிடுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால் வந்த மணியமாக இருக்குது. அப்படி யார்னல் ஹில் ஃபயர் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஹில் ஃபயர் ஒன்று அங்கே ஆரம்பிச்சது. இந்த காலம் நேரம் நம்ம ஹீரோயின் டீமுக்கு தான் வருது. இதுக்கப்புறம் இவங்க அந்த தீயோட போராடி என்னதான் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு ஆக்சுவலி கதைக்களமாக எதையுமே நீங்கள் நரேட் பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த படத்தை நீங்கள் ஏற்கனவே பார்த்துருந்தீங்கன்னா சில பேர் ஐயோ அவ்வளோதான் மொத்த கதையும் சொல்லிட்டா, ரெண்டுமே என்ன இருக்குது இதில் சொல்கிறதுக்கு அப்படின்னு தான் கேட்பாங்க. அது உண்மையும் கூட, அதை நானே சொல்கிறேன். ஏன்னா இதில் கதையாக நீங்கள் எதையுமே நரேட் பண்ண முடியாது. நான் சொன்ன அந்த முதல் அந்த கேரக்டர் இன்ட்ரோ இருக்குது பார்த்தீங்களா, நம்ம எரிக் மார்ஷ் யார், நம்ம பிரண்டன் யார், இந்த 2 விஷயம் தான் நான் சொல்லியிருக்கேன். மற்றபடி இந்த யார்னல் ஹில் ஃபயர் ஒன்று இருக்குது இல்லையா, இது படத்தில் கடைசி வரக்கூடிய ஒரு விஷயம். இந்த இன்பிட்வீனில் இருக்க எதையுமே நான் எந்த விஷயத்தையும் சொல்லவே இல்லை. ஆனால் இந்த கதையை சொல்லணும் அப்படின்னாலே இந்த ஒரு நாட்டு தான் இருக்குது சொல்கிறதுக்கு. அதனால நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இதை ஷான் ஃபிளின் அப்படிங்கிற ஒரு நபர் நோ எக்ஸிட் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் ஒன்று எழுதினாப்புல. அந்த ஆர்டிக்கலை பேஸ் பண்ணி தான் இவங்க படமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பயோகிராஃபிக்கல் ட்ராமா அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியாச்சு. ஸோ உண்மையாக நடந்த ஒரு கதை தான். இந்த யார்னல் ஹில் ஃபயரில் என்ன சம்பவம் நடந்தது, இவங்க போனவங்களுக்கு என்ன ஆச்சு, இவங்க கடைசியாக எப்படி என்னெல்லாம் காப்பாற்றினாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் பதிவு பண்ணுற ஒரு படமாகத்தான் இதை பண்ணியிருக்காங்க. இதை எரிக் அண்ட் கென் அப்படின்னு 2 நபர்கள் எழுதி ஜோசப் கொசின்ஸ்கி தான் இதை இயக்கியிருக்காப்புல. யார் அந்த ஜோசப் கொசின்ஸ்கி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஊருப்பட்ட படத்தை பண்ண ஒரு நபர் தான். அதுவும் அந்த படங்கள் எல்லாம் பெயர் சொல்லக்கூடிய படங்களாக இருக்கு. உதாரணத்துக்கு டாப் கன் மேவரிக் கூடிய டேரக்டர் இவர் தான். F1 ஒரு படம் வந்துச்சு இல்லையா, அந்த படத்தோட டேரக்டர் இவர் தான். அப்போ இவருடைய மேக்கிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கெல்லாம் முன்னாடி வந்த படம் இது. அதே இயக்குனர் இயக்குன ஒரு படம் தான். டெக்னிக்கலி செம ஹை ஸ்டாண்டர்ட்ஸில் ஒரு படம் இது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் முதல்லையே எக்ஸ்பெக்டேஷனை தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த படம் ஒரு 2.5 மணி நேரம் ஓடுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதில் கடைசி ஒரு 35-40 நிமிஷம் தான் பரவரக்கூடிய உச்சியில் என்ன ஆக போகுது அப்படிங்கிற அந்த விஷயங்களே. மற்றபடி முதல்ல ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலான டைமை இவங்க எடுத்துக்கிட்டதே எதுக்கு அப்படின்னா, இந்த டீம் எது, இந்த டீமுக்குள்ளே யார் யாரெல்லாம் இருக்கா, இவங்களுக்குள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, இவங்களுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் எதுவும் கிரியேட் ஆச்சா, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த 2 கதாபாத்திரங்கள் எரிக் மார்ஷ்ங்கிறது யார், பிரண்டன்கிறது யார், இவங்க 2 பேருடைய பேக் ஸ்டோரி என்ன, இவங்களுடைய ஃபேமிலி என்ன, இவங்க எதுக்காக அந்த ஃபயர் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் கிளியராக நரேட் பண்ணிட்டு, அப்படியே சைமல்டேனியஸாக ஒரு ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறதுங்கிறது சும்மா நம்ம ஆஃபீஸுக்கு 9 to 6 மணிக்கு போயிட்டு ஜாலியாக வரோம்ல 9 to 6 ஜாப், அந்த மாதிரி கிடையாது.
கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற அளவுக்கு உயிரை பணைய வச்சு நீங்க பார்க்க வேண்டிய வேலை அது அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காகவே நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கால்ஸ் வந்த மணியமாக இருக்கும். ஒரு இடத்துலையும் வந்து தீ அணைக்கிறது, காட்டு தீ அணைக்கிறதுக்கு போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ பல இடங்கள்ல எப்படி என்ன டெக்னிக்கை யூஸ் பண்ணி இவங்க அந்த காட்டு தீயை அணைக்கிறாங்க, அதை எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி பல காட்சிகள் உள்ள வைக்கப்பட்டிருக்கு. அதனால இந்த படம் ஒரு ஸ்லோ டிராமா ஞாபகத்தில் இருக்கட்டும். அப்படியே அதில் தமிழில் பார்க்கும்போதே அனல் பறக்க இருக்குது, அடேங்கப்பா பயங்கரமாக வேற லெவலில் உட்கார வைக்க போகிறாங்க அப்படின்லாம் தயவு செஞ்சு எதிர்பார்ப்போட போயிட்டு அதுக்கப்புறம் நான் ரொம்ப எதிர்பார்த்துட்டேனே அப்படின்லாம் சொல்லாதீங்க. இந்த படம் முதல்ல ஒரு 1.5 மணி நேரத்துக்கு ஸ்லோ ட்ராமா தான். கடைசி 30-35 நிமிஷம் தான் இந்த கதையே. அது என்ன நடந்ததுங்கிறது நீங்கள் படத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அந்த உண்மை சம்பவம் அந்த மாதிரி. இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபருடைய ஒர்க், கிளாடியா மிராண்டா அவர் தான் சினிமோட்டோகிராஃபர். அவருமே நான் சொன்ன டாப் கன் மேவரிக் ஆகட்டும், F1 ஆகட்டும், எல்லா படத்துக்கும் சினிமோட்டோகிராஃபர் நம்மளால தான். அந்த மாதிரி ஒரு சம்பவக்காரர் தரமாக விஷுவல்ஸ் எல்லாத்தையும் அந்த அளவுக்கு ஸ்டன்னிங்காக, இல்லை அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணுதோ, அந்த சீன் என்ன டிமாண்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியாக விஷுவலை ஸ்டன்னிங்காக கன்சீவ் பண்ணக்கூடிய ஒரு சினிமோட்டோகிராஃபர். நம்ம ஜோசப் கொசின்ஸ்கியோடைய ஆஸ்தான சினிமோட்டோகிராஃபர் இவர் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். அதுலேயும் லைஃப் ஆஃப் பை படத்துக்காக ஆஸ்கார் அவார்ட் வின் பண்ண ஒரு சினிமோட்டோகிராஃபர் இவர். அந்த அளவுக்கு காட்சிகள் எல்லாம் மிரட்டலாக தத்ரூபமாகவே வந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ நல்லா ஞாபகத்தில் இருக்கட்டும். முதல் ஒரு 1.5 மணி நேரம் இந்த டீம் இவங்க என்ன பண்ணுறாங்க, எப்படி எல்லாம் தீ அணைக்கிறாங்கிற அந்த விஷயங்கள் தான் படம். இது ஞாபகத்தில் இருக்கட்டும். கடைசி 30-35 நிமிஷம் 40 நிமிஷம் தான் நமக்கு எமோஷனலாக ஒரு பெரிய விஷயத்தை அவங்க பண்ணியிருக்காங்க. டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த படம் எமோஷனலாக உங்களை கனெக்ட் பண்ணுதோ அந்த அளவுக்கு இந்த படத்தை நீங்கள் கொண்டாடுவீங்க அப்படின்னு தான் சொல்லுவேன். நமக்கு இந்த ஸ்லோ ட்ராமாலாம் அதெல்லாம் வேலைக்கே ஆகுதுங்க அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் விலகி இருக்கிறதே நல்லது. இந்த படம்லாம் அட்டம்ப்டே பண்ணாதீங்க. இது போக இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைன் டீமுடைய ஒர்க் ஆகட்டும், குறிப்பாக சவுண்ட் டிசைனிங், CGI, VFX, SFX, இதை நீங்கள் குறிப்பிட்டே ஆகணும். அந்த அளவுக்கு தரமான ஒரு ஒர்க்கை கொடுத்துருக்காங்க எல்லாருமே. நான் சொன்ன மாதிரி எமோஷனலாக நம்ம பேசிக்காகவே கொஞ்சம் எமோஷனலான நபர்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய ரொம்ப நாளாக நம்மளை ஃபாலோ பண்ணக்கூடிய நம்மளுடைய வியூவர்ஸுக்கு தெரியும். இந்த படம்லாம் எனக்கு கிளைமேக்ஸ் போகும்போதெல்லாம் ரொம்ப கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. அந்த மாதிரி ஒரு படம் அது நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. பட் எல்லாத்துக்கும் இதே ஃபீல் வரணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இதை நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படிங்கிறது ஒரு 3-4 கதாபாத்திரங்கள் நான் சொல்லுவேன். ஒன்று ஜாஷ் பிராலின், அவர் தான் வந்து அந்த எரிக் மார்ஷ்ங்கிற ஹீரோவாக பண்ணவர். அந்த பிரெண்டன் கதாபாத்திரத்தை இன்னொரு ஹீரோ அப்படின்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதை மைல்ஸ் டெல்லர் தான் பண்ணியிருந்தாரு. ஜெஃப் பிரிட்ஜஸ் அவர் தான் ஹீரோவுடைய ஃப்ரெண்டாக ஒரு கேரக்டர் ஒன்று பண்ணியிருப்பாரு. ஜெனிஃபர் கானலி அவங்க தான் ஹீரோவுடைய ஒய்ஃபாக பண்ணியிருப்பாங்க. அவங்க டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ்லாம் சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு கதாபாத்திர வடிவமைப்பு இந்த குறிப்பிட்ட 4 கதாபாத்திரங்களுக்கு எல்லாருமே அவங்கவுங்க எடுத்துக்கிட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. இதில் ஜெஃப் பிரிட்ஜஸ் கூட பெருசாக சொல்ல முடியாது, ஒரு சின்ன அங்கங்க வந்துட்டு போற கதாபாத்திரம் தான். மீதி 3 பேரும் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடல் கன்னட பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் ஒரு சில நியூரிட்டியான ஒரு சில சம்பவங்கள் அதை வச்சிருக்க தேவையே கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் உள்ள இருக்குது. அதனால அது ஃபேமிலியோட பார்க்கறதுக்கு லாயக்கு இல்லாமல் போச்சு. இது ஞாபகத்தில் இருக்கட்டும். ஸோ A-certifiedங்கிற கணக்கில் தான் இதை நான் சேர்ப்பேன். அந்த அளவுக்கு ஒரு சில சம்பவங்கள் உள்ள இருக்கு. இந்த படத்துடைய யூடியூப் லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். நீங்கள் கேப்ஷன் எனேபிள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது சப்டைட்டில் அதுவே ஜென்ரேட் பண்ணும். கரெக்டாக தான் இருக்குது சப்டைட்டில். ஸோ அப்படி பார்க்கணும் அப்படிங்கிறவங்க பார்க்கலாம். நம்ம சைடில் இருந்து டெஃபினட்டாக ஒரு ஹைலி ரெக்கமெண்டட் படம் தான் இது. அந்த வருஷத்துடைய டெஃபினட்டாக தலை சிறந்த படங்களில் இதுவும் ஒன்று அப்படின்னு தான் நான் லிஸ்ட் அவுட் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு நல்ல படம் தான் இது. ஆனால் நான் சொன்ன கிரைட்டீரியா எல்லாம் உங்களுக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த படம் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிற அந்த காலை நீங்கள் எடுத்துக்கங்க. நம்மளுடைய வேவ்லென்த் ரேஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்க. செம்மையான ஒரு படம் இது. உங்களை எமோஷனலாக பெருசாக கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் இது. அப்புறம் என்ன, இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட்ஸ் அருண் சைனிங் ஆன்.